ஹலோ மக்களே. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து தேவையில்லாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. தேவையில்லாமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து பேட் கமெண்ட் போடுவீங்க, பல பேர் வந்து குட் கமெண்ட் போடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளை வந்து ஒரு சேனலில் வந்து நம்மளை கொஸ்டின் கேட்குறது தான் இன்டர்வியூ. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு சேனலில் என்னோடய சேனல்லே நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த சேனல்லையும் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். பட்டு இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, ஏன் அக்கா அப்படி சொன்னீங்க, இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து தெரிஞ்சப்போ நிறைய சேனலில் இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேர்ந்து வந்து நாங்கள் அஃபிஷியலாக இந்த சேனல்லையுமே வந்து ரிலீஸ் ஆகலை. எங்களோட ஐடியில் பர்சனல் ஐடியில் மட்டும்தான் வந்து அது வெளியே வந்திருக்கு. ஆமாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதுவும் எங்களோட ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி சம்திங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கணும்னு இருக்கும். ஸோ நாங்கள் தெரிஞ்சப்போ நிறைய பேர் வந்து நிறைய சேனலில் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம். ஆனால் ஒன்று சேர்ந்துட்டு எந்த சேனல்லுமே கொடுக்கல. இப்போ என்ன திரும்பி ஒன்று சேர்ந்துட்டு ட்ராமா ஆடுறீங்களா, திரும்பி போய் சம்பாதிக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் வந்து எந்த சேனலும் இப்போ கூட எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை தான். நாங்கள் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறோன்னா, இது வந்து எல்லா சேனலும் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் இதை சொல்லும் போது எல்லா சேனலும் பார்ப்பாங்க, கேட்பாங்க தான். இப்படி சொல்கிறாங்க, ஆனால் வந்து இன்டர்வியூ கொடுத்து போயிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் எங்களுக்கும் நாங்கள் கொடுக்குற சேனலுக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க எங்ககிட்ட ரெக்வஸ்டா போராடி இருக்காங்க கேட்டிருக்காங்கன்றது. அந்த சேனலுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இது வேற மற்ற சேனலுக்கும் தெரியாது, பார்க்குற மக்களுக்கும் தெரியாது. ஸோ அவங்களோட தாட் என்னன்னா, பிரியும் போது வந்து எங்கள் சேனலில் மாற்றி உங்களை ஒரு பக்கம் எடுத்திருக்கோம், அதே சேனலில் இவரு ஒரு பக்கம் எடுத்திருக்கோம். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்தீங்க, அது எங்களுக்கு தெரிய வேணாவா அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ ஒரு ப்ராப்ளம் அது மட்டும் ஒரு சேனல் வந்து உள்ளே வந்து பேசி எல்லாம் பண்ணி, இப்போ அந்த சேனல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இப்போ ஓகே நீங்களா உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், இவங்க வந்து நாடகம் தான் ஆடினாங்களா, பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து மற்ற சேனலுமா எங்களுக்கு ஜாலரா அடிச்சிருப்பாங்க, மற்ற சேனலுமா எங்களோட அது என்ன சொல்றது, எங்களோட ட்ராமாவில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க கிடையாதுல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுங்க, நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்தீங்க, என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிங்க தெரிஞ்சப்போ. ஸோ அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்காக எங்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மேக்கப்லாம் போட்டு கிளம்பி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் லொக்கேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து இன்டர்வியூ சொல்லியுமே கூட 3-4 டேஸ் ஆயிடுச்சு வரேன்னு சொல்லி நான் உடம்பு சரியில்லாமல் நானும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு. அதனால் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் ஃபேஸை கொஞ்சம் ப்ரைட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சேனல்ஸ் பிறகு கூட சொன்னாங்க, சேனல்ஸும் வந்து எங்கள் கூட சேர்ந்து ட்ராமா போட்டாங்களே அப்படின்னு. அந்த சேனல் இதில் பார்க்கக்கூடிய சேனல்ஸும் இருப்பீங்க. ஸோ அந்த சேனல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டு இந்த 6 to 7 இயர்ஸாக வந்து எங்களோட பர்சனல் லைஃபு ஒவ்வொரு அப்டேட்டுமே அந்த சேனலோடைய ஹெட்டுக்கும் தெரியும், அங்கே இருக்க ஆங்கர்ஸ்க்கும் தெரியும், அதில் ஒர்க் பண்ணுற டீமுக்கும் தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனல்கிட்டே இது பண்ணலாம். ஸோ அதை விட இந்த இன்டர்வியூவில் ஒரு புதுமை ஒன்று இருக்குது. நீங்கள் அது வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ நாங்கள் கொடுத்ததே இல்லை. ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்டில் வந்து இந்த இன்டர்வியூ கொண்டு போக போகிறோம். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அந்த சேனலில் எந்த சேனல் சொல்லியிருப்பாங்க, சேனலில் வரும்போது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பெருசாக எந்த சேனல்ல கொடுக்க போறது இல்லை. இவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனாலும் நாங்கள் பிரிஞ்சப்ப எங்கள் சைடு, அதாவது என் பக்கமும் அவங்க பக்கமும், ஸோ 2 பக்கமே வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க. மற்ற சேனலுக்கு, அந்த ஒரு சேனலுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க தான் வந்து என் பக்கமும் சரி அவர் பக்கமும் சரி நியாயமாகட்டும், இல்லை யார் வந்து ட்ராமா ஆடுறா, இல்லை யார் வந்து உண்மையாக, இல்லை 2 பேருக்குமே உண்மையாக ப்ராப்ளமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தீவிரமாக சப்போர்ட் பண்ணது அந்த சேனல் தான். அதனால சப்போர்ட் எனக்கு கிடைச்சதா கேட்டிங்கன்னா, எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. எனக்கு வந்து நிறைய அசிங்க அவமானம், ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கூடாது, எல்லாமே கிடைச்சிது. பட் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் நீதி நியாயம் நேர்மைன்ட்டு ஒரு வாட்டி அதை கையில் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சேனலுக்கு. பட் வந்து அது நமக்கு அமையல.
சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். ஏன்னா இந்த பயில்வான் கூட பார்த்தீங்கன்னா என்னை ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ கூப்பிட்டு வந்து என்னை நிறைய பண்ணாங்க. ஸோ நிறைய சேனல்லேருந்து இன்டர்வியூ கூப்பிட்டு என்னை வந்து நிறைய பண்ணாங்க. என்னெல்லாம் கேட்கக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணாங்க. கூப்பிடும் போது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எங்கள் சேனலை கொடுங்க, ஏன் எங்கள் சேனல்லாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படிலாம் கேட்டுட்டு கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பயில்வானை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, அப்புறம் வந்து கான்ட்ரவர்சி உருவாக்கணுங்கிறதுக்காகவே ஒன்று பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நான் நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணி நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படி பண்றீங்க, கூப்பிட்டுட்டு இப்படி வந்து நானா விளையாட்டாவா, என்னோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு புரியாதா, ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க என்னோட வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோலாம் கோவம் வந்திருக்குது. அதெல்லாம் நான் வெளியே சொன்னதில்லை. ஆனால் இந்த பயில்வான் கிட்ட வந்து நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் என்னோட, அதாவது என்ன உங்களுக்குள்ள பிரச்சனைன்ட்டு, ஏன்னா சமூகத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் உள்ள வந்துட்டோம் நிறைய விஷயத்துல, நாட்டுப்புற கலையாகட்டும், அகோரியா ஆனாக்கும் சரி, சமூகத்துக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். ஒரு ஒரு மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு எதுனாலும் ஒரு எதுனாலும் ஒன்று நாங்கள் ராங்கா பண்ணாலும் அவங்கள பாதிக்கும், நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் போய் நீ வெளியே சொல்லணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லிதான் ஆகணும். அந்த கட்டத்தினால தான் நான் போய் சொன்னேன். மற்றபடி என்னோட ஃபேமிலிஸு எனக்கு சம்மந்தம், எங்களுக்குள்ள மட்டும்தான் இது, பப்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்திருந்தா நான் வந்து பப்ளிக்காக போயிருக்க மாட்டேன். ஸோ பப்ளிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்க போய் தான் நான் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நாங்கள் பிரிஞ்சுட்டோங்கிறத வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுக்காக நான் மீடியாவை தேடி வந்தேன். என்னை கூப்பிட்டதுனால நான் வந்தேன். இல்லைன்னா நான் என் சேனல்லே நான் வந்து போட்டிருப்பேன். என்னை கூப்பிட்டதுனால நான் வந்தேன். எனக்கு நியாயம் கிடைக்கும். நியாயம்னா என்ன பெருசாக நான் ஒன்றும் இது பண்ணல, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். நம்ம சொல்றது வந்து நம்ம சொல்றத வந்து ஏத்துக்கணும். இதை வந்து பொய்ன்னு சொல்றாங்களே, அது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும், இது உண்மைதான் அப்படின்றத நான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் போனேன். இதை ஏன் இந்த டைம்ல சொல்றேன்னா, ஏன்னா அது வந்து உண்மை தானே, அது எப்படி பொய்யாக முடியும். ஸோ அதனால சொல்றேன். அப்போ வந்து என்னை வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி பேசினாங்க, நிறைய பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து உண்மையாலுமே ஓகே, கேள்வி நறுக்குன்னு கேட்டாலும், ஆனால் கேட்டாங்கல்ல தப்பா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ள என்னை கொண்டு வராம கேள்வி என்னவோ அதை மட்டும் கேட்டுட்டு இன்டர்வியூ நீட்டாக முடிச்சுட்டு நம்பிச்சாங்கல்ல. ஸோ அந்த ஒரே ஒரு நம்பிக்கைக்காக மட்டும்தான் நாங்கள் இப்போ போகிற சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம். அதுவும் அவ்வளோ கேட்டு நாங்கள் கொடுக்குறோம். 3 months-ஆவே கப்புள் இன்டர்வியூ கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ மற்ற சேனல்ல இதை பார்ப்பீங்க, நல்லா தெரியும் எனக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நியூ சேனல், நீங்கள் வந்து இப்போ தான் இல்லை நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம், நீங்களாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்கீங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுவீங்கல்ல, நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுக்கு நாங்கள் ஆளாக முடியாது. அதுக்கு உண்மையாகவே ட்ராமா பண்ணுறவங்க யூடியூபராக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வழியில் போகிறோம், என்ன தான் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நாங்கள் நீட்டாக தான் போகணும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பிரிஞ்சோம், ப்ராப்ளம் உள்ளே போயிட்டோம் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே. ஸோ அந்த ஒரே ஒரு இஷ்யூ தான். மற்றபடி நாங்கள் இணை பிரியாத வந்து நண்பர்கள், தோழர்கள், காதலர்கள், அந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து நாங்கள் இவ்வளோ நாள் போயிட்டு வந்தோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, புரிதல் இல்லாமல், ஸோ அதனால அந்த பிரச்சனை ஆச்சு. அதையும் வந்து மக்களுக்கிட்டே வந்து நாங்கள் வெளிப்படையாக கொட்டிட்டோம். ஸோ இந்த இன்டர்வியூ பற்றி முக்கால்வாசி நானே பேசிட்டேன், கலை எதுவுமே பேசவே இல்லை. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல் பார்க்குறீங்கன்னா எங்களோட பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு விளையாடாதீங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வந்து உங்களுடைய அது நாங்கள் இல்லைன்னா இன்னும் வேற யாராவது வந்து கொடுத்தாலும் அது ரீல்ஸ் போக தான் போகுது. ஸோ உங்களுக்கு இன்கம் வரதான் போகுது. அதுக்காக ஒரு நல்லா இருக்க ஒரு ஃபேமிலியில நீங்க குட்டையை கிளப்பி இப்ப பிரகாவையும் கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு அதே சேனல்ல என்னையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நெகட்டிவா பேசுங்க, ஆப்போசிட்டா பேசுங்க. சேனல்காரவங்களை பத்தி நீங்க இன்டர்வியூ கொடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற பேசிக் பொதுமக்களுக்கு அதை பத்தி தெரியாது. நீங்க இது எப்படி இப்படிதான் உண்மைதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை நாங்க உண்மையவே அங்க பேசினாலும் அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஸோ இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இப்போ தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூடியூப்ல நம்ம சேனல்ல நமக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ ஒரு சேனலில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்க. இப்போ நாங்கள் எங்கள் சேனலில் ஒரு இன்டர்வியூ வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றோம். இப்போ இன்னொரு சேனலில் போயிட்டு நாங்கள் அதை பற்றி பேசும்போது அதில் அவங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுப்பாங்க, மிச்சத்தை கட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கல என்ன அந்த இவங்களோட ஓன் சேனலில் அவங்க இப்படி பேசியிருக்காங்க, இங்கே மாறிஇருக்கே அப்படின்னு. நாட் ஓன்லி சேனல் மட்டும் கிடையாது, டிவி ஆகட்டும், ஷோஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டிஆர்பிக்காகவும் அவங்களுடைய இது கான்ட்ரவர்சி இப்போ அந்த ரேட்டிங்காகவும் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களை வச்சு கேம் ஆடுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதை பார்த்து ஏமாந்து போக வேணாம். இப்பவும் சொல்றோம், இப்பவும் நாங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறோம், என்ன கேள்வி கேட்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு எதுவுமே தெரியாது. மக்களோட சப்போர்ட் கொஞ்சமாவது இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து பதில் சொல்ல நாங்க ரெடி. ஆனா அதை உண்மையா பொய்யா கரெக்டா பேசுறாங்களான்னு எடுத்துக்கிறது நீங்க தான். அதுல இருந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்க மீண்டு வர முடியும். இல்ல நேற்று நைட்டு கூட 2 மணிக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நாளைக்கு இன்டர்வியூல என்னப்பா பேச போறோம், என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னு. ஸோ சொன்னா நான் அதை பத்தி எதுவுமே திங்க் பண்ணவே இல்லை, என்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு. ஸோ ஒருவேளை நாங்கள் கொடுக்க போற இன்டர்வியூல உங்களுக்கு போதிய தகவல் கிடைக்கல, இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களோட கேள்விகளை இதுல கமெண்ட்டா போடுங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில நாங்க எங்க சேனல்லே கொடுக்குறோம். நாங்க எங்களுக்கு வேற சேனல் போக சுத்தமா விருப்பம் கிடையாது, எங்க சேனல்ல நாங்க போடுவோம். நீங்க இதுல வந்து அக்கா எனக்கு இந்த டவுட் இருக்கு, நீங்க அப்படியா இப்படியா எது வாட் எவர் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் அதை கேட்கலாம். நீங்க பேட் கமெண்ட்டே நீங்க போட்டு கேட்டாலும் அதுக்கான விடையும் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க தயார் தான். ஏன்னா வேற சேனல்ல நாங்க அதை கொடுத்தாலும் அதை போடுவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஃபைனலா என்ன சொல்லிக்கிறேன்னா, சின்ன சின்ன சேனல்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் ஏன் நமக்கு இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க என்ன வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கான விடையை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த மாதிரி சின்ன சேனல்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுற சேனல்ஸு இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறைய சேனலுக்கு போய் நான் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்செல்லாம் நான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு சேனலில் மட்டும் அது சிசிடிவி இருக்கிறதுனால நான் கொடுக்க மாட்டேன்னு வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் வந்து அதுவுமே வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதா புரியுதா. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியல அப்படின்னா இத வந்து அவங்க இது பண்ண முடியாது. அப்போ திமிரா எந்திரிச்சு போறா பாரு. ஏன்பா ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு அப்படி எந்திரிச்சு போனாருன்னா இவங்க அந்த வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா பயம் இல்ல. ஒரு குடும்ப கதையை வந்து நான் வந்து ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு நான் வரேன். நீங்க கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன். இதுல வந்து நீங்க தேவையில்லாத ஒண்ணு சொல்லி நாங்க கடுப்பாயி